கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறது காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மலைத்தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். அல்லேலூயா. அல்ல ஸ்தோத்திரமனோ சோத்திரம் சோத்திரம். இந்த வசனத்தின் மேலே கை வைத்து கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரின் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் ஆண்டவரே பாக்கியவான். ஆண்டவரே நாங்கள் உண்மையே நம்பிக்கையாயிருக்கிற மனுஷனாக இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா நன்றி செலுத்துகிறோம். ஆமென் ஆண்டவரே. அல்லேலூயா. தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதுமாய் கால்வாய் ஓரமாய் அல்லேலூயா தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இருக்கிற பச்சையான இலைகளை கொடுக்கிறதான அல்லேலூயா. அப்பா மரமாய் நாங்கள் இருக்கப்படுவதற்காய் கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். சோத்திரம் சோத்திரம். நன்றி ஆண்டவரே. அப்படியே நாங்கள் வாழ்க்கை அல்லேலூயா இலை பச்சையாக இருக்கிறது போல ஆண்டவரே செழுமையாக இருக்கிற ஒரு மரத்தை போல ஆவியானவர் எங்களை மாற்ற போறதற்காய் நன்றி நன்றி நன்றி. அல்லேலூயா. பசுமை அல்லேலூயா. ஆமென் ஜீசஸ். மலத்தாழ்ச்சியான வருஷத்திலும் அல்லேலூயா வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரம். ஆமென். பாபா ஷாண்டா. எந்த சூழ்நிலை வந்தாலும் எப்படிப்பட்ட ஆண்டவரே பிரச்சனைகள் வந்தாலும் காலங்கள் மாறினாலும் அதில் தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல ஆண்டவர் மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். ஆமென். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. பாடுவே ஆனந்த ஏற்றுவே. அல்லேலூயா அல்லேலூயா. பாடுவே ஆனந்த துனியா உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர் அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர் யுத்தத்தில் வல்லவர். மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் சோழனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆமென். வாழ்வழிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் ஆவியானவர் பலத்த காரியங்களை கர்த்தர் செய்ய போறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குது போல கர்த்தர் எங்களுக்கு இறங்குறதற்காய் நன்றி ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஞானத்தையும் கிருபையும் அபிஷேகத்தையும்
வல்லமை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நம்முடைய ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே, நம்முடைய நன்மையான ஆசீர்வாதங்கள் எங்கள் வாழ்வில் இருப்பதாகப்பா. ஜெயத்தை தந்தருளும் ஆண்டவரே. தாழ்த்தி ஜெபிக்கிறோம்ப்பா. வந்திருக்கிற அந்த பிள்ளைகளோடு பேசுங்க, எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. நம்முடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தாரும். நம்முடைய கருத்தில் முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தாழ்த்தி படைக்கிறோம் ஆண்டவர். நீர் மாத்திரம் மையப்படுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் காத்துவோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தின் மகிமையுண்டாகட்டும். இந்த வசனத்தின் மேல் ஆண்டவர் நம்ம நம்பிக்கை வைப்போம். அல்லேலூயா. எரேமியா 17:7 படி கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. கர்த்தர் மேலே நம்ம நம்பிக்கை வைப்போம். அல்லேலூயா. நம்மை பாக்கியவானாய் ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி அல்லேலூயா நம்ம காலையிலேயே நம்ம ஆராதனைக்கு அனுப்பணும். ஆனால் நம்ம மறக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். நம்ம இந்த 1ஆம் தேதி ஆயிட்டாலே நம்ம என்ன செஞ்சிடணும்? ஆண்டவருடைய சபையை தேடி வந்து ஆண்டவர்கிட்ட நம்ம பிளஸ்ஸிங்கை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்கிறதுக்கு வாங்க நம்ம தாங்கிக்கிட்டு இருக்கிறாம நம்மளா ஓடி வந்துடணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். அதில் சிலர் ஃபோன் பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷம். சில நேரம் நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு நான் மறந்தாலும் நீங்கள் மறக்கக்கூடாது. 1ஆம் தேதி ஆராதனையில் இப்போ வந்துடணும். அல்லேலூயா. இப்போ நம்ம வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஜெபம் பண்ணிட்டு உங்களுக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடலாம். இல்லைன்னா கண்டிப்பாக ஃபோன் பண்ணுவோம். அது ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு மேட்ரு காரியம்னா நம்ம ஃபோன் பண்ணுவோம். அப்போது இருக்காது. நீங்கள் ஃபோன் பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. ஆனாலும் நீங்கள் இப்போ முடிஞ்ச அளவுக்கு 1ஆம் தேதி கன்ஃபார்மாக உண்டு. அல்லேலூயா. இங்கிட்டு இருக்கிற சூரியன் இங்கிட்டு உதிச்சாலும், அங்கிட்டு இருக்கிற சூரியன் அங்கிட்டு உதிச்சாலும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எப்பயும் நடக்கிறது போல் 1ஆம் தேதி சாயங்காலம் ஆராதனை எப்படி நடக்கும்? அல்லேலூயா. நானே வராட்டாலும் கூட இங்கே நடக்கும். அல்லேலூயா. அப்போ நம்ம ஏன்னா இது வந்து நம்ம அப்படி வச்சா தான் நம்ம சபை நடத்த முடியும். அல்லேலூயா. அதனால் நீங்கள் தைரியம் புறப்பட்டு வந்துடணும். நாங்களே இல்லாட்டாலும் ஏசப்பா இங்கே இருப்பார். நீங்களாம் வந்து ஜெபம் பண்ணி போனால் உங்களுக்கு அப்படி வந்துட்டீங்கன்னா 200% ஆசீர்வாதம். அல்லேலூயா. பாஸ்டே வரலான்றவரை நான் வந்துட்டேன் ஏசப்பா என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அது சொல்றது கண்டிப்பாக உண்டு சொல்கிறேன். அல்லேலூயா. அதனால் ஒரு நம்ம வந்து உறுதியான ஒரு மைண்டுக்கு வந்துடும். நாங்கள் நேரத்தில் ஜெபம் பண்ணிகிட்டு இருப்போம், வேற ஒன்றும் இல்லை. ஒரு ஃபுல் ஆவியில் நிலைமை அன்னி பாஸ் ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். அந்நேரம் ஃபோன் பண்ணி பேச முடியாது. அல்லேலூயா. எப்பயும் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பீங்களா பாஸ்டர்? ஆமாம், எப்பயும் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறதா வேலை. உங்களுக்கு வேலை இருக்குமா? எனக்கு இந்த வேலை. அல்லேலூயா. சாப்பிட்றது மற்ற நேரம் போக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ சில வீட்டுக்காரியங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்கள் ஃபோனை கண்டிப்பாக அட்டன் பண்ணுவோம். அட்டன் பண்ணாமல் இருக்க மாட்டோம், அட்டன் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். அதனால் சிலர் கண்டிப்பாக உங்களோட பேச ஆசை. ஆனால் நீங்கள் வந்துடுங்க. எப்படியாது வரும்பொழுது ஒரு தேவனுடைய ஆசீர்வாதம். ஏன்னா நம்ம ஆண்டவர் சொன்னபடி வாய்க்கால்கள் ஓரத்தில் எப்போதும் நம்ம சபை கூடி வரும்போதெல்லாம் யாருக்கு நன்மை? நமக்கு தான் நன்மை. அல்லேலூயா. நீங்கள்லாம் அந்த நீர்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்ட மரங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பொழுதுனைக்கும் சர்ச்சுக்கு வர்றோமே, இப்போ நாங்கள் பொழுதுனைக்கு உங்களை கூப்பிட்றோமே, எங்களுக்கு வருத்தமின்றி அவங்க தப்பாமல் கனி கொடுப்பாங்க. அல்லேலூயா. வருத்தமின்றி நீங்கள் சபை கூடிக்கு வரும் பொழுது வருத்தமின்றி உங்கள் வாழ்க்கையில் என்ன பலன் உண்டாகும். அல்லேலூயா. வருத்தம் இருந்தாலும் அந்த வருத்தம் பெயரும் சபைக்கு வரும் பொழுது. அல்லேலூயா. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நீங்கள் நினைக்கலாம், நான் சர்ச்சையே ஓயாமல் இங்கே வந்துட்டு இருக்கிறோமே அப்படின்னு நினைக்கலாம். நாங்கள் தொல்லையாக நினைக்க போகிறது கிடையாது. உங்களை கூப்பிட்றது தான் உங்களுக்கு தொல்லையாக இருக்கக்கூடாது, அங்கே அமைதியாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ நீங்கள் இது வந்து ஒரு ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் வந்து எல்லாத்துக்கும் கிடைக்காது. எல்லா மீட்டிங்லேயும் சர்ச்சில் வந்து நாங்கள் அட்டன் பண்ணுறோமே, அது நீங்கள் செஞ்ச பாக்கியம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்கள் வர்றதுனால ஆண்டவருக்கு பாக்கியம் இல்லை, ஆண்டவர் நிறைய பாக்கியசாலி தான். நீங்கள் தான் பாக்கியம் கொடுத்துருக்கு, பாக்கியம் பெற்றவர்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், வசனம் கிடைக்காத காலங்கள் வரும் சொன்னார். ஒரு காலத்தில் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டிய பிள்ளை வரும். அல்லேலூயா. அப்போது காலங்கள் வேலைகள் நீங்கள் வாலிப காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா சில நேரம் படிப்பாயிரும், எக்ஸாம் ஆயிரும், வர முடியாது. சில நேரம் வேலை வியாபாரங்கள் ஆயிரும், குடும்பங்கள் ஆயிரும், தூரமாக போக வேண்டிய சூழ்நிலை ஆயிரும். பக்கத்தில் இருக்குன்னா வேகமாக வந்துட்டீங்க. அல்லேலூயா. இன்னும் ஒரு சில விருப்பப்படுறாங்க, ஆனால் தூரத்தில் இருக்கனால வர முடியல. அப்போ நம்ம வாய்க்கால் ஓரத்தில் நட்டு வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஏதோ ஒரு கிருபை உங்கள் மேலே இருக்கிறனால சபை பக்கத்தில் இருக்கிறீங்க, ஓடி வந்துடுறீங்க. அல்லேலூயா. அதை நம்ம பாக்கியமாக எண்ணணும். அல்லேலூயா. அதை தியாகமாக எண்ணணும். நமக்கு பணம் வரத்து ஒருவேளை உங்களுக்கு வேலை இருக்கும். இப்போ சகோதரர்களுக்கு நிறைய வேலை இருக்குது, வேலையில் இருக்கிறாங்க.
சில வேலையை நம்ம ஒதுக்கி விட்டுட்டு வந்து கடவுளுடைய பாதத்தில் சேரும் பொழுது இன்னும் அதுக்கேற்ற பிளெஸ்ஸிங் ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், அந்த எருசலேம் சென்னை மாதிரி இருக்குமா, இங்கேருந்து அங்கே சென்னைக்கு போய் வருஷத்துக்கு 3 தரம் போகணுமா பெரிய தேவாலயத்துக்கு. அப்போது ஆண்டவர் சொன்னார், நீங்கள் வந்து அந்த நாட்களிலே வரும் பொழுது, பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த நாட்கள் வரும் பொழுது, அப்போ சபையெல்லாம் அப்படி இருக்குது, அதில் வீட்டுக்கு தெருவுக்கெல்லாம் சபை இருக்குது அதில். அப்போ இங்கேருந்து அங்கே போவாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், நீங்கள் வரும் நாட்களிலே நீங்கள் எல்லா பயணம் போகும்போதும் திருடர்கள் உங்களுக்கு கொள்ளையிட மாட்டாங்க, உங்கள் வீட்டு பொருட்களையும் ஒருவன் எடுக்க மாட்டான், உங்கள் வயல் நிலத்தையும் சம்பத்து குறையாது. அல்லேலூயா. அதே போல் நம்ம ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் நம்முடைய சம்பத்து குறையாது. ஏன்னா அவர் ஆசீர்வதிக்கிற தேவனை தேடி வர்றோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆசீர்வாதம் நம்ம கையில் இல்லை, உழைக்கிறதுனால இல்லை. உழைப்பு வந்து ஒரு பொருள், ஒரு சின்ன காரியம்தான். ஆனால் ஆசீர்வாதம் அங்கேருந்து வரணும். ஒரு அழியிலே கைகளை வைத்து சொல்லுவோம், ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உம்முடைய அடியானுடைய வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாகப்பா. ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இங்கே வேத வசனத்தை நம்ம எரேமியா சொல்றார் 17:8, எரேமியா 17:7 சொல்றாரு, முதல்ல வந்து கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷனா சொல்றாரு, கர்த்தர் மேல் நம்ம நம்பிக்கை வைக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலுமே முதல்ல நம்ம நம்பிக்கை கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்ம நம்பிக்கை வச்சுட்டு ஓடணும். ஆமென். நிறைய பேர் எது மேல் நம்பிக்கை வைப்பாங்க? பணத்தின் மேல் நம்பிக்கை வைப்பாங்க, மனுஷர் மேல் நம்பிக்கை வைப்பாங்க, அல்லது தன்னுடைய சொந்த திறமையின் மேல் நம்பிக்கை வைப்பாங்க. அதான் 5ஆம் வசனம் சொல்றாரு, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி அல்ல கொண்டு. அப்போ மனுஷர் மேல் நம்பிக்கை, மாம்சமானனா தன்னுடைய சொந்த திறமை, பணம், மற்ற பொருள்கள், மற்ற காரியங்கள், உறவு காரியங்கள், சொந்த பந்த ஜனங்கள், இவைகள் மேலே நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? அதை புயபலமாக்கக்கூடாது. புயபலம்னா என்ன? கர்த்தரை நான் நம்புறேன்னு சொல்லிட்டு அதை புயபலமாக்குவான். எதை புயபலமாக்குவான்? என் சொந்தக்காரங்கள் முக்கியம் அப்படி நம்பிக்கை வைப்பான். அப்போ என்ன, தன்னுடைய பணத்தை நம்பிக்கை வைப்பான், தன்னுடைய கல்வி அறிவை, தன்னுடைய ஞானத்தை, தன்னுடைய திறமை என்ன செய்வான்? அதை அப்படியே புயபலமாக்குவான், அப்படியே மேலே கொண்டு வருவான். அல்லேலூயா. அதை ஒரு போர்வை போல பொத்திக்கொள், இவங்க இருந்தால் தான் என் வாழ்க்கை ஓடும் அப்படின்னு சொல்லி. சொந்த பந்த ஜனங்களோ உறவுகளோ நமக்கு வேணும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது வந்து ஆண்டவருக்கு அடுத்ததாக. அல்லேலூயா. அது லாஸ்ட்டு தான். அல்லேலூயா. யார் நம்பிக்கை? நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர். அல்லேலூயா. அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, இதை நம்பிக்கையை வைத்து விட்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவனாக இருப்பான்னு சொல்றார். சபிக்கப்பட்டவன், இதை நீ நம்பிக்கை வச்சிருக்கிற மனுஷன் அவன் வாழ்க்கையில் ஏதோ நினைச்சிருவான், சபிக்கப்பட்டவனை போல வாழ்ந்துருவான் சொல்றார். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு 7ஆம் வசனத்தில், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன், கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? பாக்கியவான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதான் ஃபாதர் பாடினார், பாக்கியவான் பாக்கியவான். அல்லேலூயா. கர்த்தர்களுடைய சமூகத்திலே நிற்பவன் பாக்கியவான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம எப்போதும் இருக்கிறபடினாலே நம்ம பாக்கியவான்களாகவே இருப்போம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். அப்போ அவன் சொல்றாரு, ஒரு 8ஆம் வசனம் சொல்றாரு, அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டது. இந்த பாக்கியவான் எப்படி இருப்பான்னு சொல்லும்போது சொல்றாரு, அவன் தண்ணீர்கள் அண்டையிலே. தண்ணீர் ஓடிக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, நதி. அந்த தண்ணி அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும், அந்த ஜீவ நதி. அல்லேலூயா. அந்த ஆறு ஓடிக்கிட்டே இருக்கும். சில வற்றாத ஆறுகள் நம்ம இந்திய தேசத்தில் ஒரு 5 ஆறுக்குன்னு சொல்லுவாங்க. அதே போல் வற்றாத ஆறு, அந்த ஆற்றினுடைய வேர், அந்த ஆற்றினுடைய அருகே என்ன செய்ய, அந்த வேர் உள்ளே போயிட்டே இருக்குமா. அல்லேலூயா. அந்த ஆற்றுக்குள்ளே சில வேர்கள் உள்ளே போயிருக்கும். அல்லேலூயா. அந்த மரத்தினுடைய வேர்கள், சில வேர்கள்லாம் இங்கேருந்து 1 கிலோமீட்டரு கூட தாண்டி போகும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட மரங்களுடைய வேர்கள் இருக்கும், அது எப்பவுமே பசுமையாக இருக்கும். அல்லேலூயா. அதே போல் நம்ம வந்து இந்த தண்ணீர் அண்டையிலே, இந்த ஜீவ தண்ணீர் அண்டையிலே இயேசு கிறிஸ்துனுடைய பிரசன்னம் நிறைந்த அந்த தண்ணீர் எதை குறிக்கிறது? பிரசன்னத்தை குறிக்கிறது. தண்ணீர் எதை குறிக்கிறது? அபிஷேகத்தை குறிக்கிறது. தண்ணீர் எதை குறிக்கிறது? ஆண்டவருடைய வார்த்தையை குறிக்கும். அல்லேலூயா. அதுக்குள்ள அல்லேலூயா அந்த தண்ணீர் அண்டையிலே, அந்த பக்கத்திலே இருக்குது அந்த மரம். எப்பவுமே தண்ணீர் அண்டையில் இருக்கிற மரம், அதுக்கு மழை தேவையில்லை. மழை பெஞ்சு தான் அது வந்து செழிப்பாகணும் கணக்கு கிடையாது. ஏன்னா அது எங்கே இருக்குது?
ஏற்கனவே தண்ணிக்குள்ளே தான் இருக்குது, தண்ணிக்கு பக்கத்திலே இருக்குது. வேற எதில் விட்டுருக்குது? தண்ணீர் அண்டையில் அது விட்டுருக்குது. அது கால்வாய் ஓரமாய் அது அப்படி இருக்குது. அது வேற என்ன செய்யுது? தண்ணீருக்குள்ளேயே எப்பவுமே இருக்குது. அல்லேலூயா. அது ஒருபோதும் வற்றவே வற்றாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவரை என்னைக்கு மறக்கிறோமோ அன்னைக்கு தான் நமக்கு பிரச்சனையே ஆரம்பிக்கும். நம்ம ஆண்டவரை மறக்காமல் எப்போதுமே ஆண்டவருக்குள்ளேயே நம்ம இருந்தால் நம்ம வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு ஜெயம். அல்லேலூயா. அது நாட்டப்பட்டதும் சொல்கிறார், நாட்டப்பட்டிருக்குன்னு சொல்கிறார். அல்லேலூயா. அது மரம் பிடிங்கி பிடிங்கி போயிட்டு இருக்கு. மரம் எங்கேயா போகுமா? போகாது. மரம் ஒரே இடத்துல தான் இருக்கும். அந்த ஆறு எங்கேயாவது போகுமா? ஆறு போகும். அது ஒரு வழி காட்டி வச்சுருவாங்க. இந்த ஆறு இந்த வழியாக தான் போகணும்னு வச்சுருவாங்க. அது ஜென்ம காலத்தில் கர்த்தர் அந்த ஆறு அந்த வழியை தான் போகணும்னு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த பாதையிலே கர்த்தர் மரங்களை நாட்டி வச்சிருப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ அந்த ஆத்தங்கரையிலே அந்த நதி போகிற இடத்திலே நாட்டப்பட்டதா அந்த ஸ்ட்ராங்காக நாட்டப்பட்டுச்சு. அதன் வேர் அது நாட்டப்பட்டு வேறு பல மைல் தூரம் போகும். சில மைல் 5 மைல் 10 மைல் கூட போகும். அந்த நதியில் தண்ணீர், சில நதியில் தண்ணி வத்திருச்சுன்னா அந்த குறிப்பிட்ட தூரம் தான் அதாவது தண்ணீர் வரும் பொழுது கரை பிரவாகித்து ஓடும்படி நிறைய வரும். தண்ணீர் இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும். கொஞ்சமாக தண்ணி என்ன செய்யும்? ஓடிடும். ஆனால் அதுக்குள்ளேயும் வேர் இருக்கும். அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையும் கூட என்னென்னா சோத்திரம், எப்போவுமே நம்ம வாழ்க்கை அவர் ஆத்தங்கரையில் ஆண்டவருடைய பிரசன்னத்தில், ஆண்டவருடைய கிருபையில், ஆண்டவருடைய இரக்கத்திலே நம்முடைய வேர்கள் விடப்பட்டிருக்கிறது, நாட்டப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதான் பவுல் சங்கீதத்தில் தாவீது சொல்கிறார், நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் நான் இருப்பேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. ஒரு பச்சையான ஒலிவ மரம், அந்த மரமே ஒலிவ மரமே ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு செழிப்பான மரம். ஆனாலும் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட பச்சையான ஒலிவ மரத்தை போல். அல்லேலூயா. நல்லா அந்த இருப்பேன். நானும் தேவனுடைய பிரவாரங்களில் இருக்கிற கேதுரு மரத்தை போல் இருப்பேன்னு சொல்றார். அல்லேலூயா. தேவனுடைய பிரவாரங்களில் அந்த தேவனுடைய ஆலயத்தை சுற்றி கேதுரு மரங்களாக இருக்குமா? அது நம்ம அதனுடைய வேலைகள் ஃபுல்லாக கேதுரு மரத்தினால், ராஜ தேவதார மரத்தினால் செய்யப்பட்டதாக இருக்கும். அது நான் ஆலயத்தில் எப்போதும் இருப்பேன்னு சொல்றார். அல்லேலூயா. நம்ம நாட்டப்படணும் சொல்றார். ஒரு செடியை போல நம்ம இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் செடியை போல பிசாசு நம்ம பிடிங்கி கொண்டு போயிடுவோம். நம்ம உறுதியாக ஸ்டாண்டாக நல்லா ஆண்டவருடைய ஆலயத்தில் குடும்பம் நாட்டப்பட்டிருக்கணும், பிள்ளைகளை நாட்டி வச்சிடணும், நம்மளை நாட்டி வச்சிடணும். அல்லேலூயா. நாட்டப்பட்டதாகவே நான் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய ஆலயத்தை நாட்டப்பட்டணும், ஸ்ட்ராங்காக நாட்டப்பட்டணும். எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வசனத்தில் என்ன செய்வோம், வசனத்தை கடைப்பிடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் சரி கடைப்பிடிப்பேன். வசனத்துக்காரன் தியாகம் பண்ணுவேன். அல்லேலூயா. வேர் போகிறது சும்மா மேலேயாவது வளர்ந்துடும். மேலே வேர் போகிறது தான் கடினமான பாறைகளெல்லாம் தொலைச்சிட்டு போகும். சில நேரத்தில் காங்கிரீட் பில்டிங்கி கூட தொலைச்சிட்டு போயிடும் வேர். பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஒரு மரம் வச்சுருந்தோம், அது சுவத்தையே பேர் தள்ளிருச்சு. அதை மரத்தை வெட்டிட்டார். அழகான மரம் தான், அதனால் என்ன ஆகி போச்சு, வெட்டி எடுக்க வேண்டியாச்சு. வேறு என்ன செய்கிறோம்? காங்கிரீட் பில்டிங்கே பெரிய பெரிய கல்லே குடஞ்சி உள்ளே போயிடும். அப்போ நம்மளுடைய சத்தியம் அப்படி தான். கர்த்தருக்காக நம்ம எதையும் இப்போ நம்ம சில வேளை நம்ம ஜெபம் பண்ணனா முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஜெபிச்சு தான் ஆகணும். காணிக்கை கொடுக்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் காணிக்கை கொடுத்தாகணும், வேறு வழி கிடையாது. நானும் சரி நீங்கன்னாலும் சரி எல்லா உபதேசத்தை அப்போ தான் ஸ்ட்ராங் கிடைக்கும். அது போய் உறிஞ்சு கொண்டு வர முடியும். சிலர் இது நல்லா பிடிக்குது, இது பிடிக்க மாட்டேன்னா அது ஒரு பக்கம் வளர்ந்து ஒரு பக்கம் காஞ்சி போன மரமாக இருக்கும். சில மரம் பார்த்தீங்கன்னா சில இலைகள் இருக்கும், சில இலைகள் காஞ்சி போய் கிடக்கும். ஏன்னா நம்ம வேர் ஸ்ட்ராங்காக நாட்டப்பட்டதாக இருக்கும். எப்படிப்பட்ட சத்திய வசனத்தை நான் நாட்டப்படுவேன், கர்த்தருடைய ஆலயத்தை நாட்டப்படுவேன். அந்த நாட்டப்பட்டிருக்கு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அப்போ தான் நம்ம என்ன செய்யும், பலன் கொடுக்க முடியும். கனி எப்பவுமே புது புது கனி வந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. அப்போ நம்ம எப்பேற்பட்ட உபதேசம் எதைனாலும் சரி, ஒருவேளை சொந்த பந்தக்காரங்களும் சரினாலும் சிலர் பணத்தை கூட கொடுத்துருவாங்க. எவ்வளோ நாள் ஆலயத்துக்கு பணம் தரங்க, ஆனால் என்ன ஆலயத்துக்கு வர முடியாதுங்கன்னு சொல்லுவாங்க. சிலர்லாம் பாரினால எத்தனையோ பேர் பணத்தை கொடுத்துருவாங்க, ஆனால் ஆலயத்துக்கு வர மாட்டாங்க. அதுவும் முக்கியம், இதுவும் முக்கியம், ரெண்டும் முக்கியம். இந்த ஆண்டு சொன்னால் அதையும் செய்யுங்கப்பா. நீங்கள் வெள்ளை பூண்டுகளிலும் மறிக்கொழுந்துகளிலும் தசமாகத்தை கரெக்டாக எடுத்து கொடுப்பானா பரிசையும். மறிக்கொழுந்தில் கூட எடுத்து கொடுத்துருவானா. அவன் தப்பாக நம்ம சொல்லக்கூடாது. மறிக்கொழுந்து சீரகம் அதில் கூட எடுத்து கொடுத்துருவானா. நீதியின் நியாயத்தை விட்டுட்டான், நீதியின் தேவ அன்பை விட்டுட்டீங்களேன்னு சொன்னார்.
அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ தேவ அன்பையும் செய்யணும் அதையும் செய்யணும்னு சொன்னார். ரெண்டையும் சேர்த்தான் செய்யணும்னு சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ சிலர் வந்து கோடிக்கணக்காக பணம் கொடுக்கலாம், அதுவும் அது வந்து அதை கொடுத்துட்டு ஆண்டவர் தேடாமல் இருந்துடக்கூடாது. ஆண்டவர் ரெண்டையும் பார்ப்பார், எல்லாத்தையும் பார்ப்பார். எல்லாமே வேறுலேருந்து எல்லா இதுக்கும் மரம். அதான் ஸ்ட்ராங். பணம் கொடுத்தப்பலே நம்ம ஆலயத்தில் நாட்டப்பட முடியாது. தேவ அன்பு வேணும், எல்லாமே வேணும். அல்லேலூயா. அப்போ நம்ம வந்து தேவனுக்குள்ளாக இப்படி என்ன செய்யணும், நாட்டப்படணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். அல்லேலூயா. ஸ்ட்ராங்காக இருக்க என்ன செய்யணும், ஆண்டவருக்குள்ள நம்ம அடிக்கடி இந்த தேவனுடைய ஆலயத்தில் வந்து தண்ணீர் நிறைந்த இந்த ஜீவ நதியினால், தேவ நதியினால் நாம் திருப்தியாக வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, சங்கீதத்தில் சொல்றாரு, சங்கீதம் 65 சொல்றாரு, 65:9 அதை நீர் செழிப்பாக்குகிறீர், திருப்தியாக்குகிறீர் அப்படின்னு சொல்றாரு. ஏற்கனவே நம்ம படித்த வசனம் 65, சங்கீதம் 65:9 தேவ நதின்னு சொல்றார். ஸ்தோத்திரம். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். அல்லேலூயா. இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர் சொல்றாரு. நீ இது அந்த தேவ பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதி. அதற்கு பேரே தண்ணீர், பிரசன்னம் நிறைந்த வாழ்க்கை. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் அப்படியே பிரசனத்தை ஆண்டவர் ஊற்றி விடுகிறார். அல்லேலூயா. தண்ணீர் ஊற்றுனது போல நம்ம வாழ்க்கையை பிரசனத்தினால் நிரப்பி விடுகிறார். அல்லேலூயா. அதை மிகவும் செழிப்பாக்குகிறார். ஆமென். அதை நம்ம நம்புவோம். நம்ம வாழ்க்கையை கர்த்தர் இருக்க 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 செழிப்பாக்க தான் செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அந்த தேவ நதியினால் அதை மிகவும் மிகவும் அதை செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். அதை திருத்துறாராம். திருத்தி நம்ம சில வேளையில் நம்ம வயல் நிலங்கள், நம்முடைய தோட்டங்கள் எல்லாம் என்ன செய்யும், திருந்தது இல்லாமல் இருக்கும். அல்லேலூயா. அது முள்காடாக இருக்கும். அதெல்லாம் ஆண்டவர் திருத்தி அதை வெட்டி எடுத்து அதை என்ன சரி செய்து அதை திருத்தி அவைகளுக்கு தானியத்தை, அதுக்கு தண்ணீர் ஊற்றி என்ன செய்கிறாரு, தானியத்தை விளைவிக்கிறீர். அல்லேலூயா. முள்ளுக்காடாக இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு தானியம், எங்கேயும் தானியம் விளைவிக்கிறீர். அல்லேலூயா. இஸ்ரவேல் தேசத்துக்கு போனோம்னா பாலைவனத்தையும் அவங்க சோலைவனமாக மாற்றிட்டாங்க. அதெல்லாம் திருத்தி பாலைவனமாக இருக்கிற இடத்துல மண்ணை கொண்டு வந்து குமிச்சு அந்த இடமெல்லாம் பார்த்தா அப்படியே சோலைவனமாக அப்படியே பசுமையாக மாற்றிட்டாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அதை திருத்துகிறார். ஆண்டவர் நம்மளை திருத்துவார். நம்ம திருந்திட்டோம் நம்ம நினைப்போம், நம்ம திருத்திக்கிட்டே இருப்பார். காலமெல்லாம் நம்மளை திருத்திக்கிட்டே இருப்பார். இன்னும் திருத்தி 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 மேலே கொண்டு போயிட்டே இருப்பார். அல்லேலூயா. திருத்தி அந்த தேவ நதியினால் செழிப்பாக்குகிறேன். சங்கீதம் 46 சொல்றார், ஒரு நதி உண்டு, அவது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும், சங்கீதம் 46:4 தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். அல்லேலூயா. அது காலையில எந்திரிச்சுன்னா கர்த்தர் நமக்கு சகாயம் பண்ணுவார். அதை நம்பணும். அல்லேலூயா. நம்ம நினைப்போம் நம்ம வேலை செய்யறனால தான் நமக்கு ஆசீர்வாதம் நம்ம நினைப்பீங்க. நீங்கள் எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் ஒரு நோய் வந்துச்சுன்னா சடக்குன்னு போயிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரி போகும், ஒரு 500 ரூபா, 1000 ரூபா, 2000 ரூபா, ஒரு அந்த ஸ்கேன் எடுத்துவாங்க, இப்படி போங்க அப்படி போங்கன்னு சொல்கிறாங்க. 5000 ரூபா டோட்டலாக காலி ஆகிடும். ஒரு சின்ன ஒரு காய்ச்சல் போனாலே. அப்போ ஆண்டவர் தான் நம்மளை செழிப்பாக்குறவர். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஸோ தேவன் அதிகாலை தோறும் நமக்கு சகாயம் பண்ணுகிறார். அவர் பலனை தர்றாரு, நல்ல ஒரு சுகத்தை தர்றாரு. நம்ம தேவைகளை சந்திக்கும்படி அவர் எல்லாத்தையும் நைட்டெல்லாம் அவர் ஒர்க் பண்ணி, நைட்டெல்லாம் அவர் வேலை செஞ்சு காலையில் நல்லா நமக்கு ஆயத்தம் நல்ல ஒரு சாப்பாடை வச்சுருக்காரு. அல்லேலூயா. நம்ம எந்திரிக்கும் போதே, நம்ம ஒவ்வொரு நாள் எந்திரிக்கும் போதே புலம்பலோடு எந்திரிக்காம, எனக்கு இன்னைக்கு காலையில் ஆண்டவர் ஸ்பெஷலாக நல்ல ஆசீர்வாதத்தை வச்சுருக்கிறாரு, நான் போய் அனுபவிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா. நீங்கள் புலம்பிக்கிட்டே போகக்கூடாது. ஐயோ இன்னைக்கு எந்திரிச்சிட்டேன், இன்னைக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படின்னு இல்லாமல், நீங்கள் உங்களுக்குன்னு ஆண்டவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும்படி நீங்கள் ஆண்டவரோடு தனிமையாக போய் ஜெபம் பண்ணி நீங்கள் தனியாக பெற்றுக்கலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் இப்படி ஒரு ஆசீர்வாதமான ஒரு நதி, ஏன்னா அதிகாலையில் அதுக்கு சகாயம் பண்ணிடுவார். எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, சூழ்நிலையே மழை போல ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, காலையில் விடியும் பொழுது உங்களுக்கு ஒரு சகாயம் வச்சிருப்பார். சூரியன் விடுகிறது போல உங்கள் வாழ்க்கை விடிஞ்சு சந்தோஷமாக வச்சிருப்பார். அல்லேலூயா. உங்களுக்கு ஏராளம் கடன் பிரச்சனைகள் இருக்கலாம், தேவைகள் இருக்கலாம். கர்த்தர் என்ன செய்யணும், அதினதின் பாடு அதினதனுக்கு போதும்னு சொல்கிறார்.
அல்லேலூயா. அந்த நாள் அந்த நாளுக்கு கவலைப்படும் சொல்றாரு. நாள் கவலைப்படும், நீ கவலைப்படான்னு சொல்றாரு. அல்லேலூயா. நீங்க கவலைப்படக்கூடாதுன்னு சொல்றாரு. அந்த நாள் என்ன செய்யும்? ஐயோ பறக்க போகிறோமே, இந்த மனுஷர்கள் என்ன செஞ்சு நாள் கவலைப்படுமா? அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் நம்மளை கவலை இல்லாமல் வாழும்படி செய்கிறார். அல்லேலூயா. இப்போ காலையிலே ஆண்டவர் அதற்கு ஒவ்வொரு நாளும் நல்ல சகாயம். தோட்டக்காரன் எப்படி காலையில் அது தண்ணி ஊற்றுறது போல் நமக்கு ஊற்றிடுவார். ஊற்றி என்ன செய்ய, மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான். அல்லேலூயா. உலகத்தானே சொல்லியிருக்கிறான். அதே போல் நம்மளுக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் தேவையான ஆசீர்வாதத்தை ஊற்றுவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. அப்புறம் அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா அது வேர்களை விடுகிறதும் என்ன செய்யும்? கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்குமா? அல்லேலூயா. அதான் சொல்றாரு, அவன் செய்வதெல்லாம் வாய்க்குமா. சங்கீதம் 1:1 எடுத்துக்கிட்டோம்னா என்ன சொல்றாரு? அந்த அவன் வேற எங்க விட்டுருக்கிறான்? ஆண்டவருடைய சமூகத்தில் விட்டுருக்கிறான். ஆனா துன்மார்க்க என்ன செய்யறான்? துன்மார்க்கத்தில் விடுகிறான். அதான் சொல்ற சங்கீதம் 1:1, துன்மார்க்குடைய ஆலோசனை நடவன் பாவிகளுடைய வழியின் இல்லாமலும் பரியாசக்கார உட்காரம் இடத்தில் உட்காரம் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவு பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் இலையுதா இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் சொல்றான், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டிருக்கிறான் சொல்றாரு. அவன் துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமலும், துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நம்ம நடக்காம பாவிகள் போற வழியிலே பாவம் செய்து கொண்டே இருக்காம பரியாசக்கார உட்கார இடத்து பரியாசம் பண்ணிட்டே இருப்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா அவர் அங்கே இப்படி பரியாசமா, அந்த பரியாச கோஷ்டி கூட நீங்க சேராம இருக்குன்னு சொல்றாரு. உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தை எடுத்து வாசித்து அதில் இரவும் பகலும் தியானமாயிருந்தா ஆண்டவர் சொல்றாரு, அவன் நீர்க்காலின் ஓரமா, அவன் தான் இந்த கர்த்தருடைய வேதம் தான் நம்மளை செழிப்பாக்கும். தேவனுடைய நதி, தேவனுடைய வார்த்தை நம்மளை வளமைக்க வரலாம் மாற்றோம். அல்லேலூயா. அந்த வார்த்தையிலே இருக்கிற ஆசீர்வாதம் அதான் சொல்றாரு, நீர்க்கால் புறமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்குமான் சொல்லுவான். அல்லேலூயா. நம்ம வேதத்தை படிச்சுட்டே இருந்தோம்னா அந்த வேதத்திலிருந்து ஆண்டவர் பேசுவார், நீ இப்படி செய்யி அப்படி செய்யு சொல்லுவார். அதான் வேதத்தை படிக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதத்தை நம்ம படிக்கும்போது விசுவாசம் வருகிறது, ஒரு நம்பிக்கை வருகிறது. அப்போ அந்த நம்பிக்கையை நம்மளை வாழ வைக்கும். அல்லேலூயா. சோத்திர நம்பிக்கையே இல்லைங்க வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறோம் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் வேதத்தை படிக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் பொழுது அந்த நம்பிக்கையை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. நம்பிக்கை புஸ்தகம் இந்த புஸ்தகம். அதில் நம்பிக்கையின் தேவன், நம்முடைய தேவன் பேரே நம்பிக்கையின் தேவன். அல்லேலூயா. அவன் செய்வதெல்லாம் ஆண்டவர் வாய்க்க பண்ணுவாராம். ஆமென். இக்காலத்திலும் இந்த காலத்தில் எந்த நேரத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும்படி கர்த்தர் நமக்கு வழிகளை திறப்பார். எந்த பேர்பட்ட சூழ்நிலைகளையும் கர்த்தர் நமக்கு நிச்சய வழிகளை ஆண்டவர் நமக்கு திறப்பார். அல்லேலூயா. அது என்னன்னா, உஷ்ணம் வருகிறதை காணாமல். உஷ்ணம் வருமா? பிரச்சனை வராதுன்னு சொல்லல ஆண்டவர். உஷ்ணம் வந்தாலும் தெரியாது, இளம் மேற்கொண்டும் சொல்றார், பச்சையானது மேற்கொண்டும் சொல்றார். அல்லேலூயா. மழை தாழ்ச்சி வரும், ஆனாலும் அது என்ன செய்யும்? அந்த நாட்கள் வருத்தமின்றி தப்பாம கனி கொடுக்கும். எவ்வளவுதான் அப்ப கோடை காலத்தையும் கடவுள் சிருஷ்டிச்சிருக்காரு, மழை காலத்தையும் கடவுள் சிருஷ்டிச்சிருக்கிறாரு. ஆனா இது எங்க இருக்கிறது? அது தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதான கால்வாய் ஓரமாய் நாட்டப்பட்டதா இருக்குது. அப்ப இந்த உஷ்ணம், இந்த பிரச்சனைகள், இந்த போராட்டங்கள், மழைத்தாழ்ச்சியான காரியங்கள் அல்ல தேசத்துல வந்தாலும், அப்படியே வெயில் சுட்டரிக்கிற வெயில் உதித்தாலும் அந்த மரம் மட்டும் பசுமையா இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா அது மரமா மாறிடுச்சு. அல்லேலூயா. அது மரமா, செடியா இல்லை, மரமா மாறிடுச்சு. நம்ம கர்த்தருடைய சமூகத்துல நம்ம மரமா மாறிடும். அல்லேலூயா. நம்ம சிறு பிள்ளையை போல இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொன்னாரு, நீங்க சிறு பிள்ளையை போல இராதீங்கன்னு சொன்னார். நீங்க ஒவ்வொருவரும் புருஷனை போல இருங்கன்னு சொன்னார். அல்லேலூயா. குழந்தையை போல, நான் குழந்தையா இருக்கும்போது குழந்தையை போல பேசினேன், ஆனா நான் புருஷனான பொழுதோ அல்லேலூயா நான் என்ன செய்றேன்? ஞானியை போல நடந்துக்கிட்டேன்னு சொல்றார் பவுல். சொல்றார், புருஷனுக்குரியவர்களே நான் சிந்தித்தேன்னு சொல்றார். இப்போ நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது சின்ன பிள்ளையே நம்ம யோசித்தோம், நடந்தோம். இப்போ வளர்றோம், மரமா மாறிடணும். அல்லேலூயா. இன்னும் சின்ன பிள்ளை ஆவிக்குரிய இதில் சின்ன பிள்ளையாவே நம்ம இருக்கக்கூடாது. குழந்தையை போல அனுபவத்தினா பிசாசு தூக்கிட்டு போயிடுவான். குழந்தைனா தூக்கிட்டு போயிடுவாங்க. குழந்தைய நம்ம இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? நல்ல ஸ்பிரிச்சுவலில்
இல்லை நம்ம வளரணும்னு சொல்கிறார். வளர்ந்து புருஷரெல்லாம் மாறிடணும்னு சொல்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம சிறு பிள்ளைகள் எந்த ஒரு காரியத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அந்த பிள்ளைகளுக்கு அடுத்து நடக்க போகிறது தெரியாது. ஒரு குறிப்பிட்ட வாலிப வயது பிள்ளைகளோ ஒரு 15 வயசு முடிய சில பிள்ளைகளுக்கு விவரங்கள் அவ்வளோ தெரியாது. அதான் கவர்மெண்ட்டில் 18 வயசு வச்சுருக்கிறாங்க. ஒரு 18 வயசு வந்தால் கூட இன்னைக்கு பிள்ளைகளுக்கு தெரிய மாட்டுது. 40 வயசு ஆள்களுக்கே தெரிய மாட்டுது விவரங்கள், இல்லையா? சோத்திரத்துக்கு ஆள் தாண்டா மாடு மாதிரி வளர்ந்துருக்க, ஒரு விவரம் இல்லடா அப்படின்னு சொல்கிறாங்களே. ஆள் தான் மாடு மாதிரி வளர்ந்துருப்போம், ஒரு விவரம் இருக்காது, ஒரு ஞானம் இருக்காது, இல்லையா? ஸ்தோத்திரத்துக்கு அறிவே இல்லையாடான்னு சொல்லி வைகிறாங்க. சில 10 பிள்ளைகள் வைவாங்க, அந்த காலத்தை வைவாங்க. ஆள் எக்கச்சக்கம் வளர்ந்துருப்பான், ஆனால் ஒத்த அறிவு இருக்காது பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, இல்லையா? ஸ்தோத்திரத்துக்கு. ஆனால் காலமெல்லாம் என்ன செய்வோம், அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது ஞானம் நமக்கு பெருகும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இந்த ஞானம் என்ன பயம், நம்ம கர்த்தருக்கு பயப்படும் பொழுது ஞானம் தருவார். ஞானம் நமக்கு பின்னாடி நடக்க போகிறதெல்லாம் முன்னாடி அறிந்து கொள்கிறது தான் ஞானம். அது ஒரு காரியத்தை குறித்து நம்ம சிந்திக்கக்கூடிய திறன் நமக்குள்ளே வேணும். நம்ம இந்த காரியத்தை செய்யணும், பிடிக்கிறதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியும், கொஞ்சமாக சிந்திக்கணும். ஞானம், அல்லேலூயா. அப்போ இந்த ஞானந்தரியங்களை உடைய ஒருவர்களுக்கே தகும் பவுல் சொல்கிறார். கலாத்தியரில் இதில் பவுல் எழுதும்போது சொல்கிறார், எபிரேயரில் 5ஆம் அதிகாரத்தை சொல்லும்போது சொல்வார், நீங்கள் காலத்தை பார்த்தால் போதராக இருக்க வேணும், குழந்தைகளாகவே இருக்கிறீங்கன்னு சொல்கிறார். நீங்கள் குழந்தைகளாக இருந்தீங்கன்னா எப்படி நீங்கள் தேர்வீங்க? மரமாக இருக்கணும்னு சொல்கிறார். நீங்கள் செடியாக இருந்தீங்கன்னா பிடிக்க போட்டு போயிடுவாங்க. யாராவது அந்த காட்டு வழியாக போகிறாங்கன்னு செடியாக இருந்தால் என்ன ஆடு மாடுலாம் மேய்ஞ்சிட்டு போயிடும், இல்லையா? ஆடு மாடு இதெல்லாம் மிதிச்சுட்டு போயிடும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் 13ஆம் வசனம் 5:13 சொல்ல, பாலன் பெருவன் குழந்தையாக இருக்கிறது படினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாக இருக்கிறான்னு சொல்கிறார். ஒரு விசுவாசத்தில் ஒரு பழக்கம் இல்லைன்னு சொல்கிறார். ஒரு விசுவாச போராட்டங்கள் இல்லைன்னு சொல்கிறார். அல்லேலூயா. இப்போ ஒரு டெஸ்ட் பண்ணுறது கிடையாது. கர்த்தரை இப்படி நான் இப்படி ஆண்டவர் ஆலயத்துக்கு போகிறேன், ஜெபிக்கிறேன், இப்படிலாம் நடக்குமா? கர்த்தரை ஒரு நம்புறதில் கூட என்னை டெஸ்ட் பண்ணி பாருன்னு சொல்கிறார். அப்போ இப்படி நான் ஆண்டவர் சமூகத்தை ஜெபிக்க போகிறேன், இப்படிலாம் நடக்கும் ஆண்டவரே அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் நடத்தி காமிப்பார். பாருங்க சொல்ற, காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களை 12 மூல உபதேசங்கள் மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் அனை பாலன்கிறவன் குழந்தையா இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாக இருக்கிறான். பலமான ஆகாரம் அடுத்து அவன் குழந்தையா இருக்கிறான்னு சொல்றார். இன்னும் மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறான்னு சொல்றான். இன்னும் மாம்சத்துக்குரியவர்களே இருக்கிறான் அப்படின்னு சொன்னாரு. அவன் சொல்லாரு, இன்னும் இங்கே எபிரேயர் எல்லாம் எழுதும்போது பெரிய பெரிய ஆவிக்குரிய அர்த்தங்கள் எழுதுறாரு. ஆனால் இங்கே பாலுங்கிறவன் குழந்தையா இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம். இப்போ கர்த்தரிடத்து சபைக்கு வந்துட்டோம். இப்போ ஏன் வாண்டு உங்கள்கிட்ட சொல்ற ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் கொடுக்கணும், இங்கே கொடுக்க சொல்றாரு. நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டோம், ஆனாலும் கடவுள் காரியத்தில் கீழ்ப்படுகிற தன்மை இல்லை. எல்லா காரியத்திலும் கீழ்ப்படுகிறது தன்மை இல்லை. நமக்கு விருப்பமான நல்ல காரியத்தில் மட்டும் கடவுள் கீழ்ப்படுகிறோம், இல்லையா? இப்போ கடவுளுக்கு இப்போ தனியாக ஜெபம் பண்ணுங்களாம், சில தனியாக ஜெபம் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் கூடிய ஆராதனையில் மட்டும் ஜெபம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்புறம் இன்னும் ஒரு சில காரியங்கள் நமக்கு பிடிச்ச காரியத்தில் மட்டுமல்ல, ஆண்டவருக்கு நமக்கு பிடிக்காத காரியங்கள், நமக்கு கஷ்டமாக இருக்கிற காரியத்தில் கடவுள் இதை கீழ்ப்படின்னு சொல்லுவார். அதை நம்ம கீழ்ப்படிஞ்சாதான் உள்ள ஸ்ட்ராங் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு இதைத்தான் நான் செய்ய முடியும், நான் இப்படி தான் வாழுவேன் அப்படின்னா அப்படியே விட்டுருவார். சரி போப்பா நீ குழந்தையாகவே இருப்பான் அப்படி விட்டுருவார். நம்ம ஆண்டவருக்கு கொஞ்சம் கஷ்டமான காரியத்தை இன்னும் கொஞ்சம் நம்ம கீழ்ப்படிஞ்சு உள்ள வேற விடணும். அல்லேலூயா. அதான் அடுத்ததுல என்ன சொல்றாரு, பலமான ஆகாரமானது நன்மை தீமையினது என்று பயிற்சினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதில் உள்ளவர்களுக்கே தருவும் சொல்ற. ஞானந்திரியங்களை உடைய இந்த ஞானந்திரியங்கள். இப்போ மனுஷன் என்ன செய்வான், நல்லா ஜெபம் பண்ணுவான், பயன்படுத்திப்பான், ஆராதிப்பான். ஆனால் நம்ம கடவுளுக்கு காணிக்கை கொடுத்தா நஷ்டம் நினைப்பான். காணிக்கை பற்றி சொல்கிறேன் நினைக்காதீங்க. ஆனால் கடவுள் நம்ம காணிக்கை கொடுக்கும்போது என்னென்னா நம்முடைய இடத்த எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணிடுவார். அல்லேலூயா. ப்ளஸ் பண்ணிட்டா ஈஸியாக சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. நம்ம லேசாக சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் இருக்கிறேன்னா கடவுள்கிட்ட நான் காணிக்கை கம்மியாக கொடுத்தேன்னா கம்மியாக வரும். ஆண்டவரே கொடுத்துறேன்ப்பா, நீங்கள் என்ன பல மடங்கு ஆசீர்வதிப்பீர் நான் நம்பிட்டேன்னா அப்படியே நம்ம கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. ஆண்டவர் எனக்கு அற்புதம் செஞ்சிருவார். சில காரியங்கள் நம்ம கஷ்டப்பட்டு நெத்தி வேறு உழைக்கிறோம், ஆனாலும் ஆசீர்வாதமே இருக்க மாட்டேதுங்க. ஏன்னா
அவரை நம்ம என்ன செய்யலாம்? அந்த கொஞ்சம் கஷ்டம்தான், நம்ம காணிக்கை கொடுக்குறது ரொம்ப கஷ்டம்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் நம்ம அந்த கஷ்டமான நம்ம செஞ்சிட்டோம்னா அது பலமான ஆகாரம். அது வந்து கஷ்டமாக இருக்குது, அந்த ஆகாரத்தை உட்கொள்ளுறோம். ஆனால் நம்ம செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, ஆசீர்வாதம். அதே கொஞ்சம் உபவாசிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சில நேரத்தை உபவாசிக்க பாஸ்டர் வயிற்று கிள்ளுது பாஸ்டர், அன்றைக்கி தான் பிரியாணி வாட அடிச்சிருது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு காலையில் பாஸ்டிங் போட்டு ஜோம் பண்ணிட்டோம்னா, ஒரு 2 மணி நேரம் ஜோம் பண்ணிட்டோம்னா அது நமக்கு ஒரு பிளஸிங் வந்துடுது. அல்லேலூயா. அதே போல் ஆராதிச்சு கர்த்தரை நல்லா கைதட்டி பாடி, பாஸ்டர் எனக்கு மண்டையில் என்ன ஏற்படுது, அப்படியே சிந்தையெல்லாம் அங்கங்கே போகுது, என்னால் ஒரு முகமாக ஜெபம் பண்ண முடியல. ஆனால் ஒரு முகமாக ஜெபம் பண்ணிட்டோம்னு நினச்சிக்கோங்க, நம்ம பலமாக மாறிடும். ஒரு அலையிலே சொல்லுவோம் அல்லேலூயா. ஆனால் டிவி பார்க்க சொன்னால் நமக்கு டிவி பார்க்குறோம், கொட்டை வெளிச்சு டிவி பார்த்துருவோம். செல்லு பார்க்க சொன்னால் 24 மணி நேரம் செல்லை பார்த்துருவோம். ஆனால் செல்லெல்லாம் வச்சுட்டு ஜெபம் பண்ணி கர்த்தரை ஆராதிச்சு ஏன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இல்லையா? ஆனால் நம்ம செஞ்சிட்டோம்னா பிளஸ்ஸிங் வந்துடும். பலம் உள்ளவரெல்லாம் மாறிடுவோம். எப்படி வெயில் பட்டாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, என்னை அசைக்க முடியாதுடா, நான் பெரிய மரம் ஆகிட்டேன்டா. பெரிய மரத்தை அசைக்க முடியுமா? நம்ம போய் அது வெட்டக்கூட, நீங்கள் அறுவாலை எடுத்து வெட்டினாலும் கூட திரும்ப வளர்ந்துடும். பின்னாடி ஒரு மரம் இருந்துச்சு, வெட்டி போட்டோம், திரும்ப வளருது. ஏன்னா வேறு உள்ளே கிடக்குது. சோத்திரம். அது இவ்வளோ தாண்டி மேலே சர்ச்சைக்கு தாண்டி வந்துருச்சு. அப்போ போய் வெட்டி தூக்கி போட்டாச்சு, ஆனாலும் திரும்ப வளருது. என்னன்னா அதுக்குள்ள வேர் இருக்குது. அல்லேலூயா. அப்போ பார்த்தீங்கன்னா வேர், அது மரம் பார்த்தீங்கன்னா அப்படி மரம் வந்து மரத்துக்கு அழிவே இல்லாத மாதிரி சில 2000 வருஷம் 3000 வெட்டி போட்டாலும் திரும்ப மரம் வளர்ந்துருது. இப்போ கடவுள் பிள்ளைகளுக்கு அழிவே இருக்காது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒலிவ மரம்லாம் 2000 வருஷம் வளருமா. ஒலிவ மரத்தில் வந்து இலை ஃபுல்லாக ஆயில், வேர் ஃபுல்லாக ஆயில், பட்டை ஃபுல்லாக ஆயில். அந்த ஒலிவ மரம் அது ஃபுல்லாக ஆயில், அந்த ஒலிவ எண்ணெய் 2000 வருஷம் ஆச்சு. தண்ணியெல்லாம் மூழ்கிருச்சு. 1 வருஷம் தண்ணிக்குள்ளே கிடக்குது, அப்பயும் அழுகலை, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எல்லாமே அழிஞ்சு போனாலும் ஒலிவ மரம் அழியாமல் இருக்குது. அல்லேலூயா. நானோ தேவனுடைய வீட்டிலே ஒலிவ மரத்தை போல் இருப்பேன். கடவுளுடைய ஆலயத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறவங்க ஒலிவ மரத்தை போல எப்பவுமே அவங்க அழிஞ்சே போக மாட்டாங்க. இயேசுவின் காலத்தை வாழ்ந்த ஒலிவ மரம் இன்னும் இருக்குதான், அதெல்லாம் வச்சிருக்கிறாங்க. சரி, ஸ்தோத்திரம். சீக்கிரம் முடிப்போம். அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த கொஞ்சம் கஷ்டமானதை நம்ம செஞ்சால் தான் மரமாக மாற முடியும். நம்ம சபையை எடுத்துட்டு தான் கொஞ்சம் கஷ்டமான காரியங்கள் நம்ம செஞ்சால் தான் நம்ம மரமாக மாற முடியும். அல்லேலூயா. அப்போ நமக்கு என்ன செய்யணும், இப்படிப்பட்ட வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான்னு சொல்றாரு. வந்துட்டாரா? கரெக்டாக வந்துட்டாரு பாருங்க. மரத்தை போல இருப்பான்னு சொல்றாரு. நம்ம சரியா இருக்கக்கூடாது, கொடியா இருக்கக்கூடாது. கொடியை பிடிச்சிருப்பாங்க, இழுத்து போட்டுருவாங்க. செடியா இருந்தாலும் மிதிச்சு போட்டுருவாங்க. அல்லேலூயா. கொடிய மிருகங்கள் வந்து மேய்ஞ்சிட்டு போயிடும். ஆனால் ஆடோ மாடோ புளியோ எது வந்தாலும் சரி, யானையோ வந்தாலும் சரி, மரத்தை அசைக்க முடியாது. சில மரத்தெல்லாம் அசைக்க முடியாது. அல்லேலூயா. மரம் இலையான திருண்டு போவோங்க. அல்லேலூயா. ஆனால் நம்ம வந்து என்ன செய்யணும், மரமாக ஸ்ட்ராங்காக மரமாக வளர்ந்துடணும் ஆண்டவருடைய சமூகத்தில். அல்லேலூயா. அப்போ நம்ம மரமாக வளர்ந்துட்டோம்னா அது நிறையா பறவைகள்லாம் வரும், நிறைய ஆசீர்வாதங்கள்லாம் வரும். அல்லேலூயா. நிறைய கனிகள். அது என்ன சொல்றாரு, மாதந்தோறும் கனிகள். அல்லேலூயா. அதை குறித்து ஸ்தோத்திரம். இப்போ வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா அதே எசேக்கியேல் புஸ்தகம் 47ஆம் அதிகாரத்தில் அது ஒரு மரத்தை பற்றி சொல்கிறார், ஒரு நதியை பற்றி சொல்கிறார். அந்த நதி அந்த 12 மாதமும் அது என்ன செய்யுமா, அது கனி கொடுத்துட்டே இருக்கும். அல்லேலூயா. நாளைக்கு முடிஞ்சால் தியானிப்போம், அல்லது இன்னொரு நாள் கூட தியானிப்போம். பாருங்கள், எசேக்கியேல் புஸ்தகம் 47 சொல்லிருக்கப்பட்டிருக்கிறது. 9ஆம் வசனம், ஏராளமான மச்சங்கள் அந்த நதியில் இருக்கும். அல்லேலூயா. 12ஆம் வசனத்தை, நதியோரமாக இதன் இக்கரையிலும் அக்கறையிலும் புசிப்புக்கான சகல விதமான விருட்சங்களும் வளரும், அவைகள் இலைகள் உதிர்வதில்லை, அவைகள் கனிகள் கெடுவதும் இல்லை, அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவை இலைகள் அவிழ்த்தலுக்கும் மகிழ்த்தலுக்கான மருந்துக்கும் மாணவைகள். அல்லேலூயா. என்ன சொல்றாருன்னா, நீ மரமாயிட்டோம்னா நமக்கு சுவையான கனிகள் கொடுக்கிற மரமாமா. இப்போ மரத்துல தான் ஜீவன் வச்சிருந்தார், ஜீவ விருட்சத்தின் கனி வச்சிருந்தார். அல்லேலூயா. புசிப்புக்கான சகல விதமான விருட்சங்களும் அல்லேலூயா வளரும் சொல்றார். ஆமென். இப்போ நல்லா புசிக்கிறதுக்கான மரம், நல்ல புசிப்பதற்கான கனிகளை கொடுக்கிற மரம், நல்ல கனி கொடுக்குமா அது. அல்லேலூயா. அந்த கனி கெட்டே போகாது. நம்ம வாழ்க்கையில நம்ம கனி கொடுப்போம், ஒரு கனி நிறைந்த வாழ்க்கை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாயும் தண்ணீர்
எதிலிருந்து பாயுது? பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறது. மாதந்தோறும் புதுக்கனி, புது புதிய ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. புது புதிய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வீட்டிலே, நம்முடைய குடும்பத்திலே வந்து முளைப்பதாக. அல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே மாதம் மாதம் புதுக்கனிகள் உண்டாகட்டும்பா. எல்லாம் சொல்லுவோம். ஆண்டவரே நாங்கள் புசிப்பதற்கு, நல்லா புசிப்பதற்கு நீங்களே புசிக்கலாம். உங்களுக்கு கர்த்தருடைய ஆராதனையிலே, கர்த்தருடைய பிரசனத்திலே நீங்கள் இருக்கும் பொழுது, அல்லேலூயா, நீங்கள் மாதந்தோறும் புது கனியை கொடுப்பீங்க. அதை நீங்களே புசிக்கலாம். மரமானதான் அது நம்ம கனி கொடுக்கும். செடி ஒருபோதும் கனி கொடுக்காது. அல்லேலூயா. சில செடிகள் கனி கொடுக்கும், அதை ஈஸியாக அழிஞ்சு போயிடும். ஆனால் மரத்தில் வருகிற கனி ஜென்ம காலத்துக்கும் மரத்தில் கனி கொடுத்துட்டே இருக்கும். அல்லேலூயா. அதே போல் ஆண்டவர் சொல்கிறார், நமக்கு மாதம் மாதம் புது கனிகளை கொடுத்துட்டே இருக்கும். ஏன்னா தண்ணீர் தான். அல்லேலூயா. சகல விதமான கனி, சகல விதமான ஆசீர்வாதங்கள் உங்கள் வீட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. சகல விதமான உங்கள் வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் விரும்பின எல்லா ஆசீர்வாதமும் உங்கள் வாழ்க்கையில் வந்துடும். அதில் பணம் மட்டும் ஒரு ஆசீர்வாதம் இல்லை, எல்லா ஆசீர்வாதமும், எல்லா விதமான ஆசீர்வாதம். மரமாக நான் மாறணும். ஆண்டவரே, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஜெபிக்கிறது, உபவாசிக்கிறது, தேவனை தேடி வர்றது. ஆனாலும் அதை செஞ்சிட்டோம்னா அது வேர் கொண்டுரும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களுக்கு அப்படியே செய்யுங்கப்பா. வெப்பமிகு காலத்தில் அச்சம் இல்லைப்பா, வறட்சிக்கு வந்தாலும் பயம் இல்லைப்பா. எல்லாம் சொல்லுவோம். ஆண்டவரே எங்களை அபிதமாக மாற்றுகிறீர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஓ ரபா சந்தர பலரியாரா கபல துரபலரியாரா கபல சண்டர போலோரபனியா. ஆண்டவரே பரிசுத்த ஆவியின் நதி உராவா எல்லாம் அந்நிய பாச பேசி பரிசுத்த ஆவியின் நதி எங்களை நிரப்பட்டும். ஆண்டவரே ரிகா பாபரியா பல 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 பலபரியா சந்தர பலரியாவோ. ஓ ரபல துரபல பரிசுத்த ஆவியானவரே ஃப்ரீயா பேசி. ஆமாண்டவரே ரிகாமா ராகாமா ஷடர போல திரபலரபரியா. அல்லேலூயா. வெப்பமிகு நாட்களில் அச்சமில்லையே, வறட்சி காலத்தில் பயமில்லையே. வெப்பமிகு காலத்தில் அச்சமில்லையே, வறட்சி காலத்தில் பயமில்லையே. என் வேர்கள் தண்ணீருக்குள் இலையுதிரா மரம் நான். என் வேர்கள் தண்ணீருக்குள் இலையுதிரா மரம் நான். எப்போதும் பசுமை நானே, தப்பாமல் கனி கொடுப்பே. எப்போதும் பசுமை நானே, தப்பாமல் கனி கொடுப்பே. நம்பியுள்ளேன் கர்த்தரையே, உறுதியாய் பற்றி கொண்டே. நம்பியுள்ளேன் கர்த்தரையே, உறுதியாய் பற்றி கொண்டே. பாக்கியவான், பாக்கியவான், என்றென்றும் பாக்கியவான். எல்லாரும் பாக்கியவான், பாக்கியவான், என்றென்றும் பாக்கியவான். வெப்பமிகு நாட்களில் அச்சமில்லையே, வறட்சி காலத்தில் பயமில்லையே. வெப்பமிகு நாட்களில் அச்சமில்லையே, வறட்சி காலத்தில் பயமில்லையே. என் வேர்கள் தண்ணீருக்குள் இலையுதிரா மரம் நான். என் வேர்கள் தண்ணீருக்குள் இலையுதிரா மரம் நான். எப்போதும் பசுமை நானே, தப்பாமல் கனி கொடுப்பேன். எப்போதும் பசுமை நானே, தப்பாமல் கனி கொடுப்பேன். நம்பியுள்ளேன் கர்த்தரையே, உறுதியாய் பற்றி கொண்டே. நம்பியுள்ளேன் கர்த்தரையே, உறுதியாய் பற்றி கொண்டே. பாக்கியவான், பாக்கியவான், என்றென்றும் பாக்கியவான். பாக்கியவான், பாக்கியவானான், என்றென்றும் பாக்கியவான். எல்லாரும் ஓராபா ஷண்டரபலபனி. ஆண்டவரே நாங்கள் பாக்கியவான்கள் அப்பா, என்றென்றும் பாக்கியவான்கள் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமென். நன்றி செலுத்துவோம் ஆண்டவர் நோக்கி. ஆமென். என்றென்றும் பாக்கியவான்களை நாம் இருப்போம்.
ஆமென். வெப்பமிகு காலத்தில் நமக்கு பயம் வேண்டாம், வறட்சி காலத்திலும் பயம் வேண்டாம். நம்ம வேர்கள் தண்ணீர் இருக்கும். ஆவியானுடைய பிரசன்னத்துக்குள் ராபா மாமா சந்தரபோலரியவால சதரபோரிவரியக்கும் இயேசுவின் ஆவியானுடைய பிரசனம். ஓ ராபா பாபா. ஆண்டவர் காலையில் எழுந்த உடனே